இன்றைய தலைப்பு செய்திகள். தேவக தலைவர் விஜயின் அதிரடி பரபரப்பு கடிதம். தமிழக அரசியல் களத்தில் புயலை கிளப்பியிருக்கிறது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் லேட்டஸ்ட் கடிதம். என் நெஞ்சில் குடியிருக்கும் சொந்தங்களே என உருக்கமாக தொடங்கி அரசியல் எதிரிகளை ஓங்கி அடிக்கும் வகையில் அவர் எழுதியுள்ள அந்த பரபரப்பு கடிதத்தின் முழு விவரங்களைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி விஜய் தனது தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் எழுதியுள்ள இந்த மடல் சமூக வலைத்தளங்களில் காட்டுத்தீயாய் பரவி வருகிறது. குறிப்பாக ஆளுங்கட்சி மற்றும் மத்திய அரசு என இரு தரப்பையும் அவர் நேரடியாக சீண்டியிருப்பது தான் இன்றைய ஹாட் டாபிக். எதிரிகளுக்கு சவால். கடிதத்தின் முக்கிய பகுதியில் தான் அரசியலுக்கு வந்த நாள் முதல் சந்தித்த நெருக்கடிகளை பட்டியலிட்டுள்ளார் விஜய். அவர் கூறுகையில், அரசியல் களத்திற்கு வந்த நாள் முதல் சொல்ல முடியாத வேதனைகளையும் நெருக்கடிகளையும் எனக்கு கொடுத்தது யார் என்று உங்களுக்கு தெரியும் என பதிவிட்டுள்ளார். யாரை சொல்லுகிறார் விஜய்? அவரே பெயரை குறிப்பிட்டு விளக்குகிறார். திமுக மக்கள் விரோத தீய சக்தி என மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். பாஜக கொள்கை எதிரி மற்றும் பிளவுவாத சக்தி என தாக்கியுள்ளார். பாசிச மனநிலை கொண்ட இந்த கட்சிகளின் அழுத்தங்களுக்கு விஜய் ஒருபோதும் அடிபணிய மாட்டான் என தனது வீராவேசத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அதிகாரத்தை ஏவி தன்னை மிரட்டிவிட முடியாது என்பதையும், வரும் தேர்தலில் மக்கள் இவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் என்பதையும் அழுத்தமாக பதிவு செய்துள்ளார். தேவகவின் பலம் என்ன? இந்த கடிதத்தில் விஜய் பயன்படுத்தியுள்ள சில அடுக்குமொழி வசனங்கள் அவரது ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தை அவர் எதற்கெல்லாம் ஒப்பிடுகிறார் தெரியுமா? அளக்க முடியாத ஆழ்கடல், விளக்க முடியாத விரிவானம், நேர்மையின் நெருப்பு கோலம். சமூக நீதி காவலனாக இருக்கும் தேவகவை ஊழல் சக்திகளாலோ அல்லது பாசிச சக்திகளாலோ வீழ்த்த முடியாது என சவால் விடுத்துள்ளார். மேலும் எந்த பின்புலமும் இன்றி அரசியலுக்கு வந்த தன்னை நீ வாப்பா நாங்கள் பார்த்துக்கிறோம் என தோள் கொடுத்த மக்களின் அன்புதான் தனது ஊந்து சக்தி என நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர்களுக்கு முக்கிய வேண்டுகோள். மிக முக்கியமாக தேர்தலை பற்றி அவர் எச்சரிக்கும் ஒரு விஷயம் கவனிக்கத்தக்கது. பணத்தை நம்பி அரசியல் செய்யும் சக்திகளின் சின்னங்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் அது பிளவுவாத சக்திகளுக்கு மறைமுகமாக செய்யும் ஆதரவாகவே முடியும் என எச்சரித்துள்ளார். ஊழல் மற்றும் லஞ்ச பணம் மழையாக பொழிந்தாலும் மக்கள் அதை கண்டு மயங்கக்கூடாது என்றும், வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். எந்த மறுசிந்தனைக்கும் இடம் தராமல் குடும்பமாக சென்று விசில் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என இருகரம் கூப்பி விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம் என்ற வார்த்தைகளுடன் அந்த கடிதம் நிறைவடைகிறது. விஜயின் இந்த கடிதம் தற்போது தமிழக அரசியலில் பெரும் விவாதங்களை உருவாக்கியுள்ளது. ஆளுங்கட்சியும் மத்திய அரசையும் ஒரே நேரத்தில் விஜய் மிக கடுமையாக சாடியிருப்பது அவரது அரசியல் நிலைப்பாடு மிக தெளிவாக இருப்பதை உணர்த்துகிறது. தேவகவின் இந்த விசில் புரட்சி தேர்தல் களத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்ற உடனுக்குடனான அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.